மகா என்ன பண்ணுறாங்க, சூர்யா வந்து தொடர்ந்து வந்து அவங்ககிட்ட விலகி இருக்கிறத நினச்சி ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. பார்த்தா வந்து சூர்யா வந்து வேற ஒரு பொண்ணு கூட பழகுறதும், அவங்க கூட நெருக்கமா இருக்கிறதையும் வந்து கன்டின்யூ பண்ணிட்டுருக்காரு. இதனால வந்து மகா மனசு உடையிறாங்க. அப்போ சூர்யா வந்து வேணும்னு பண்ணுறாரா? இல்லை உண்மையிலேயே அந்த பொண்ணு மேலே அவர் ஆசைப்படுறாரான்னு ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாங்க. சூர்யாவும் வேணும்னே என்ன பண்ணுறாரு, மகா வந்து இருக்கும்படி வந்து ஃபோனில் பேசுறது, அவங்கக்கிட்ட பழகுறது, அவங்க கூட நெருக்கமாக இருக்கிறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காரு. அதனால் மகா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. மகா கண்ணு எதிரவே வந்து இந்த மாரி உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்டு மகா மனசு உடையறாங்க. கதறி கதறி அழுறாங்க. வீட்டுக்கு வந்து பாட்டி வந்து ஒரு பிளான் சொல்றாங்க. இந்த மாரி வந்து அவன் தான் பண்ண முடியுமா? உன்னை வெறுப்பேத்த முடியுமா? நீயும் வெறுப்பேத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து மகாக்கு வந்து ஊர்லேருந்து வர மாதிரி ஒருத்தரை செட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க மாமான்னு சொல்லிட்டு நம்ம மகாவை வந்து அவரை கூட்டிகிட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்குற சூர்யாவுக்கு செம டென்ஷனாக இருக்குது. மகா எதுக்காக வந்து அப்படிப்பட்ட கேரக்டரே இல்லையே அவள் எப்படி வந்து அவங்க மாமா கூட நெருக்கமாக பழக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அவங்க மாமாவை கையை பிடிச்சி மகா வந்து ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வராங்க. அடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு, இந்த மாதிரி மகாவை நான் விரும்பினேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், கடைசியில் அந்த லக்கி வந்து பர்சன் நீங்கள் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு அப்படியே சூர்யா டென்ஷனாக வராரு. அடுத்து வந்து சூர்யா வந்து அவங்க ஃப்ரெண்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. இவ தான் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து வந்து என்ன என்ன மகா உன்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஃப்ராங்காக இருக்காரு, நல்ல டைப்பாக இருக்காரு அப்படி சொல்லிட்டு பாராட்டுறாரு. ஆமாம்மா என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஃப்ராங்க் டைப் அப்படி சொல்லிட்டு மகாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கேக் வந்து செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வந்து டைவர்ஸ் கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீ தான், அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க ஃப்ரெண்டை பற்றி நெருங்கி பழகிற தோழியை பற்றி. அதை கேட்டு மகா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அதுக்கு தான் இப்போ கேக் வெட்ட போகிறோம்னு சொல்லிட்டு கேக் வெட்டி வேணுன்னே மகா முன்னாடியும் அவரோட மாமா முன்னாடி ஊட்டி விடுறாரு அவங்க ஃப்ரெண்டுக்கு. அதை பார்க்குற மகா வந்து செமைய டென்ஷனாக எப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இந்த உடனே ரகசியமாக கேட்குறாரு அவங்க மாமா, என்ன இப்படி பண்ணுறாரு இவர் அப்படின்னோடனே, ஆமாம் என்னை வெறுப்பேற்று தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு, சரி நம்மளும் வெறுப்பேற்றுவோம் அவரை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி ஓகே கிளம்பலாமா அப்படி சொன்னேன். எங்கே அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு சூர்யா. வேற எங்கே, நானும் என் மாமாவும் வெளியே போகிறோம், அதுக்கு தான் எனக்கு ஒரு 1 hour பர்மிஷன் கொடுங்க, நான் போயிட்டு வந்துடுறோம் அப்படி சொல்கிறாங்க. 1 hour சரி 2 hours கொடுத்துருங்க அப்படின்னா. 2 hours அப்படின்றாரு. அதெல்லாம் பர்மிஷனாக கிடையாது, எங்கள் ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் நீ போகக்கூடாதுண்ணா. என்ன இது எங்கள் மாமா ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு, அவர் கூட நான் போகக்கூடாதா? அவருக்கும் நானும் எவ்வளோ பேச வேண்டியது இருக்குது, சின்ன வயசு கதைகள் எல்லாம், அதெல்லாம் நாங்கள் பேசணும், அதெல்லாம் லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்றாரு. உடனே வந்து சரி ஒரே ரெடியாக விட உனக்கு லீவ் கொடுத்துறேன், இதுக்கப்புறம் நீ வேலையில் இருக்க முடியாதுன்னு, என்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வேலையை விட்டு அனுப்புறீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு. இந்த விஷயத்தை நீங்கள் தலையிடாதீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, என்னை வேலையை விட்டுலாம் அனுப்ப முடியாது, ஏன்னா இவர் வந்து எனக்கு ஹெட்டு கிடையாது, என்னை வந்து இங்கே அமிச்சது வந்து வீட்டில் இருக்கவங்க தான், அதனால் எங்கள் மாமா தான் எல்லாத்துக்கும், அதனால் இவர் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம போகலாம் வாங்க அப்படின்னோடனே, சரி சரி போனால் போதும், உனக்கு 2 hours பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்றாரு. 2 hours இப்போ மாறி போச்சு, 4 hours வேணும். எனது 4 hours அப்படின்றாரு. ஆமாம் பின்ன நாங்களாம் எவ்வளோ பேசணும், 2 hours பத்தாது, சொல்ல முடியாது, இன்றைக்கி நான் லீவ் எடுத்தாலும் எடுத்துருவேன், வர்றதும் சந்தேகம் தான், வாங்க மாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை பார்க்கும்போது சூர்யாவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. மாமா இப்போ முதல்ல என்னோட கேபினை உங்களை சுற்றி காட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேபினை போய் சுற்றி காட்டுறாங்க. அப்புறம் 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சூர்யா வந்து என்னதான் அப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காது வச்சு அப்படியே ஒட்டு கேட்குறாரு. அப்போ வந்து அவங்க ஸ்டாஃப் வந்துடுறாங்க. வந்தோடனே சார் அப்படின்றாங்க. அமைதியாக இருக்கியா, நான் தான் வந்து கேட்டுட்ருக்கேன்ல அப்படின்றாங்க. சார் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, ஐயோ இவ பார்த்துட்டாலே ரொம்ப மானம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. இதோட முடியுது.